ஆம் ஆத்மியிலிருந்து விலகிய ராகவ் சத்தா 6 எம்பிக்கள் உடன் பாஜகவில் இணைந்தார். சந்தீப் பதக், அசோக் மிட்டல், ஹர்பஜன் சிங், ராஜிந்தர் குப்தா, விக்ரம் சாஹ்னி மற்றும் ஸ்வாதி மாலிவால் ஆகியோர் பாஜகவில் இணைந்தனர். இதையடுத்து ஆம் ஆத்மி கட்சிக்கு மாநிலங்களவையில் 3 பேர் மட்டுமே எஞ்சியுள்ளனர். பாஜகவில் இணைந்த ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர்கள் 7 பேர் மீதும் கட்சி தாவல் தடை சட்டப்படி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆம் ஆத்மி எம்பிக்கள் 7 பேர் அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைந்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 140 147 அதிகரித்துள்ளது. ஆம் ஆத்மியிலிருந்து ராகவ் சத்தா விலகி பாஜகவில் இணைந்த நிலையில் அவர் பாஜகவின் மடியில் விழுந்து விட்டதாக ஆம் ஆத்மி கடுமையாக விமர்சித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் எம்பி சஞ்சய் சிங், அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அமைப்புகளை பயன்படுத்தி கட்சி தாவல்களை பாஜக அரங்கேற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். ஆம் ஆத்மி கட்சி மக்களின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்துவிட்டதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் குறிப்பிட்ட வாக்குறுதிகளோடு ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மி கட்சி வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் அக்கட்சியில் இருந்து பல தலைவர்களும் வெளியேறி வருவதாகவும் மக்கள் மீண்டும் பிரதமர் மோடி மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். பீகார் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக பெரும்பான்மையை நிரூபித்தது. முதலமைச்சராக பதவி வகித்து வந்த ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் மாநிலங்களவை எம்பியாக தேர்வானார். இதனைத் தொடர்ந்து துணை முதல்வராக இருந்த சாம்ராஜ் சௌத்ரி முதல்வராக பதவியேற்றதை தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. வரும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு திரிணாமுல் காங்கிரசின் குண்டர்கள் ஒளிந்து கொள்வதற்கு ஒரு இடம் கூட இருக்காது என பிரதமர் மோடி எச்சரித்துள்ளார். டம்டம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி சட்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். மேற்கு வங்க தேர்தலில் வெற்றியை உறுதி செய்த பிறகு டெல்லியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி சவால் விடுத்தார். கொல்கத்தாவின் சௌரிங்கி பகுதியில் நடைபெற்ற 2வது கட்ட பிரச்சாரத்தில் பேசிய அவர் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைப்பதன் மூலம் டெல்லியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போவதாக தெரிவித்தார். ஆளுங்கட்சி தலைவர்கள் தேர்தல் விதிகளை மீறும்போது மௌனம் காக்கும் தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சிகள் மீது மட்டும் மிக வேகமாக நடவடிக்கை எடுப்பது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடியை பயங்கரவாதி என கார்கே குறிப்பிட்டதாக எழுந்த புகாருக்கு 24 மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்க கோரி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் 85.15% வாக்குகள் பதிவாகி புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. முந்தைய தேர்தல்களை முறியடித்து வாக்காளர்கள் வரலாறு படைத்த நிலையில் இந்த அதிக வாக்குப்பதிவு மே 4இல் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை சரிபார்க்கும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பதிவான வாக்குகள் தொடர்பான விவரங்கள் 17C படிவத்தில் பதிவு செய்யப்பட்டு முகவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் அந்த படிவத்தில் உள்ள விவரங்கள் மற்றும் ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு விவரங்களை ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாவட்டத்தில் வாக்கு சதவீதம் 20% மேல் அதிகரித்திருந்தாலும் எண்ணிக்கை அடிப்படையில் கடந்த 2 தேர்தல்களை காட்டிலும் குறைவான வாக்காளர்களே வாக்களித்துள்ளனர். SIR பணிக்கு பிறகு சென்னை மாவட்டத்தில் 28,93,505 வாக்காளர்களாக குறைந்த நிலையில் சுமார் 23,69,000 வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம்கள் சீல் வைக்கப்பட்டன. அறையை சுற்றி CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர், துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் இரவு பகலாக சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்குப்பதிவு குறித்து வேட்பாளர்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையின் போது திமுக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய கண்காணிப்பு பணிகள் குறித்தும் அறிவுறுத்தினார்.
சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவேக முக்கிய நிர்வாகிகளுடன் கட்சியின் தலைவர் விஜய் திடீர் ஆலோசனை நடத்தினார். இதில் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் வாக்குப்பதிவு நிலவரம், வாக்குப்பதிவு நாளன்று வேட்பாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகியவை குறித்து கேட்டறிந்ததாக சொல்லப்படுகிறது. மாற்றத்திற்காக வாக்களித்த மக்களுக்கும் கடுமையாக உழைத்த பாமக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கும் நன்றி என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 85.12% வாக்கு பதிவாகியிருப்பது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் பெரும் கொந்தளிப்பில் இருந்ததை காட்டுவதாக தெரிவித்துள்ளார். 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என தாவேக தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். அரசியலை குறிப்பிட்ட எல்லைக்குள் வைத்திருந்த மாயாஜால கணக்குகள் நொறுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள விஜய், இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேச தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழத் தொடங்கிவிட்டதாக கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு புறாக்களை பயன்படுத்தியதாக எழுந்த புகார் தொடர்பாக பீட்டா இந்தியா அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. புறாக்களுக்கு கட்சி வண்ணம் பூசப்பட்டு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியது தொடர்பாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவியதாக தெரிவித்துள்ளது. தாவேகவின் இந்த செயல் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுவதாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளது. இந்தியாவை பூமியின் நரகக்குடி என்ற பதிவை பகிர்ந்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த கருத்து அறிவற்றவை, தரம் தாழ்ந்தவை மற்றும் பொருத்தமற்றவை என வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்க உறவின் யதார்த்தத்தை இது பிரதிபலிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மறு அறிவிப்பு வரும் வரை மேற்காசிய பகுதிகளுக்கு விமான சேவைகள் தொடர்ந்து இயக்கப்படும் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே மேற்காசிய நாடுகளுக்கு செல்லும் வாடிக்கையாளர்கள் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பு அந்தந்த இணையதளங்கள் அல்லது மொபைல் செயலியில் விமானங்களின் நிலையை சரிபார்க்குமாறும் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் தயாராகி உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமாபாத் சென்றடைந்த போதிலும் அப்பாஸ் அரக்சி பேச்சுவார்த்தை நடைபெறாது என அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் சிறப்பு தூதர் வருகையை முன்னிட்டு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் அவரது மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இஸ்லாமாபாத்திற்கு இன்று செல்கின்றனர். அதேபோல ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் பாகிஸ்தான் சென்றார். ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர உதவும் ஐரோப்பிய நாடுகளின் முயற்சியை வரவேற்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸத் கூறியுள்ளார். போர் காரணமாக ஈரானின் எரிசக்தி திறன் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த ஒப்பந்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் லெபனான் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா படையின் தளவாடங்களை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையேயான போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டது உலகிற்கும் அமெரிக்காவுக்கும் கிடைத்த மற்றொரு வெற்றியாகும் என வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்தார். மேலும் இஸ்ரேல் மற்றும் லெபனான் பிரதிநிதிகள் அமெரிக்கா வந்திருந்ததாகவும் அதேபோல இரு நாடுகளின் தலைவர்களையும் வரவேற்கும் நாள் வரும் என்று நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்கால சவால்களுக்கு ஏற்ப இந்திய வங்கிகள் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் பாரத ஸ்டேட் வங்கியின் புதிய வளாகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் 2047க்குள் நாம் அடைய வேண்டிய நிலையை எட்டுவதற்கு வங்கித்துறையில் மாற்றங்களை பரிந்துரைக்க குழு அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகவிருக்கும் நிலையில் இந்தியாவிற்கு வந்திருக்கும் அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் ஜார்ஜ் மெக்லேவை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே செழிப்பை ஏற்படுத்தும் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கான கூட்டாண்மைக்கு அடித்தளமாக விளங்கும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் பத்பத்ரா பகுதியில் ரோட் ஷோ சென்றபோது தொண்டர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது தொண்டர்களை பார்த்து அமைதி காக்குமாறு தேஜஸ்வி யாதவ் கேட்டுக்கொண்டார்.
நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவராக அசோக்குமார் லாகிரி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் தற்போதைய துணைத் தலைவர் சுமன் பெரிக்கு பதிலாக பதவியேற்க உள்ளார். இவர் தற்போது மேற்கு வங்கத்தின் பலூர்காட் தொகுதியின் பாஜக எம்எல்ஏவாக உள்ளார். அதேபோல நித்தி ஆயோக் உறுப்பினராக விஞ்ஞானி கோபர்தன் தாஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவரும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவராவார். யூபிஐ மற்றும் வங்கி சேவைகளை வழங்கும் பேடிஎம் வங்கியின் உரிமத்தை ரத்து செய்த ரிசர்வ் வங்கி அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. வங்கிக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எதிரான வகையில் வங்கியின் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதால் நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் டிராக்டர் மீது லாரி மோதியதில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். மொராதாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் உறவினரின் குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு டிராக்டரில் சொந்த ஊருக்கு திரும்பினர். மொராதாபாத் சம்பல் நெடுஞ்சாலையில் எதிரே வேகமாக வந்த லாரி டிராக்டர் மீது மோதியதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் படுகாயமடைந்தனர். ஜார்க்கண்டில் வங்கிக்குள் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களோடு நுழைந்த 4 பேர் கொண்ட கும்பல் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ தங்கம் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றனர். ஹசாரிபாக் மாவட்டம் பர்கி பகுதியில் உள்ள மகாராஷ்டிர வங்கி கிளையில் மதிய உணவு இடைவேளையின் போது வாடிக்கையாளர்கள் இல்லாத நேரத்தில் இந்த துணிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. தமிழ்நாட்டில் 11 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டெரித்தது. இதேபோல் வேலூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், பரமத்தி, மதுரை நகரம், சேலம், சென்னை மீனம்பாக்கம், தருமபுரி, திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியது. மயிலாடுதுறை பொட்டவள்ளி பகுதியைச் சேர்ந்த நபர் இருவேறு இடங்களில் வாக்குப்பதிவு செய்ததாக திமுக பாக முகவர்கள் புகார் அளித்ததால் வாக்குப்பதிவான பெட்டிகளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்ல காலதாமதம் ஏற்பட்டது. ராமையன் என்பவர் பொட்டவள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியிலும் திரு இந்தளூரில் உள்ள வாக்குச்சாவடியிலும் அவர் வாக்குப்பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை லோயாலா கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும் வாக்குப்பெட்டிகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் போலீசாரிடம் தாவேகா நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முறையாக அனுமதி கடிதம் பெறாத நிலையில் அடையாள அட்டையுடன் வந்த தங்களை உள்ளே அனுப்பும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணியின் போது உயிரிழந்த டிஎஸ்பி மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆகியோருக்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவின் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், சேலம் மல்லியக்கரை சிறப்பு உதவி ஆய்வாளர் கண்ணதாசன் ஆகிய இருவரும் தேர்தல் பணியின் போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தனர். தேர்தல் முடிந்து சென்னைக்கு புறப்பட்ட தென் மாவட்ட மக்களால் நெல்லை ரயில் நிலைய சந்திப்பில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு திரும்பிய பயணிகள் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் முண்டியடித்து ஏறி பயணம் செய்தனர். லக்கேஜ் வைக்கும் கேரியரில் அமர்ந்தும் வாசலில் அமர்ந்தும் பெரும் சிரமத்திற்கிடையே பயணம் செய்தனர். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக அப்தாப் ரசூல் நியமிக்கப்பட்டதற்கான ஆவணங்களை தமிழக அரசு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மாநில வக்ஃப் வாரியத்துக்கு அரசின் இணை செயலாளர் அந்தஸ்துக்கு குறையாத IAS அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்ற விதியை மீறி அரசு செயல்பட்டுள்ளதாக கூறி கோவான்டோ மனு தாக்கல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மின் மோட்டாரை சரி செய்ய முயன்றபோது கிணற்றில் தவறி விழுந்த தந்தை மகன் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். காட்டுப்பையூரைச் சேர்ந்த ஐயனார் மற்றும் அவரது மகன் கணேஷ் ஆகிய இருவரும் தங்களது கிணற்றில் உள்ள பழுதான மின் மோட்டாரை சரி செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே லாரி மோதியதில் பைக்கில் சென்ற மாணவர்கள் 2 உயிரிழந்தனர். சிறுமி உட்பட 2 பேர் படுகாயமடைந்தனர். அண்ணாமடுவு அருகே லாரி ஒன்று எதிரே வந்த 2 பைக்குகள் மீது மோதியது. இதில் வள்ளித்திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ள மாணவர்களான ஜீவன் பிரசாத் மற்றும் அவரது நண்பரான தேவ் ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர். சென்னை தாம்பரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து மூதாட்டியின் கழுத்தில் கத்தி வைத்து 25 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவத்தில் 3 நாட்களாகியும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. பத்மநாபன் என்பவரது தாய் பக்கவாதத்தால் வீட்டில் படுத்திருந்த போது உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் அவரை கொடூரமாக தாக்கியதோடு நகைகளை திருடிச் சென்றனர்.
சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் அருகே குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றவர்களை அப்பகுதி இளைஞர்கள் அரிவாளால் வெட்டி 50 சவரன் தங்க நகையை பறித்து சென்றனர். பொல்லாவயலைச் சேர்ந்த முருகன் குடும்பத்தினர் நாகமுகுந்தன் குடியில் உள்ள கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்துள்ளனர். அப்போது அங்கிருந்த சில இளைஞர்கள் பெண்களை அவதூறாக பேசியதாக கூறி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கேலி கிண்டல் செய்ததாக கூறி 56 வயதான நபரை அரிவாளால் வெட்டி கொலை செய்த சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கோனியக்குறிச்சியைச் சேர்ந்த சிங்குராயர் உதாரமங்கலத்தில் வசித்து வரும் தனது மகளை பார்க்க சென்றபோது பக்கத்து வீட்டில் உள்ள மணிகண்டனை அவர் கேலி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கள்ளக்காதலன் வெட்டியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பொட்டியபுரத்தைச் சேர்ந்த சத்யாவுக்கும் அவரது கள்ளக்காதலன் சக்திவேலுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது சத்யாவை கத்தியால் வெட்டிவிட்டு அவரது மகனை கத்தியால் குத்தி கொலை செய்த சக்திவேல் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சென்னையில் வளர்ப்பு நாய் கடித்து குதறியதில் 5 வயது சிறுமியின் கை மற்றும் காலில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த மிருது சாஸ்திரி என்பவருடைய மகள் வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டில் உள்ள வளர்ப்பு நாய் சிறுமியை கடித்து குதறியதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நாய் மீது கார் மோதிய விவகாரத்தில் தட்டி கேட்ட இருவரை தாக்கியதாக கூறி காரில் சென்ற நபர்களை கைது செய்ய கோரி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த செங்குட்டுவன் தனது நண்பர்களுடன் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் காரில் சென்றபோது நாய் மீது மோதியதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் நகரின் பெருமாள் கோவில் தெரு, நாயக்கன் தோப்பு, நந்தனார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 3 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லாமல் பாதிப்படைவதாகவும் சாக்கடை நீர் கலந்து தண்ணீர் வெளியேறுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். முக்கிய குடிநீர் குழாயில் பழுது ஏற்பட்டதாகவும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கையும் எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சாலையை விரிவுபடுத்த எதிர்ப்பு தெரிவித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நரசிங்கபுரம் பகுதியில் தாண்டவராயபுரம் வரை நகராட்சி சார்பாக சாலை விரிவாக்கம் செய்ய முயன்றபோது அங்குள்ள விவசாயி சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவரது உறவினர் மது போதையில் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் களியக்காவிளை, குழித்துறை, மார்த்தாண்டம், மேல்புறம், அருமனை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தாம்பரம் வந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெண் பயணி தவறவிட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர வளையலை ரயில்வே பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைத்தனர். ரயிலில் பயணம் செய்த கோவிலம்பாக்கத்தைச் சேர்ந்த சாரு பிரபா என்பவர் தாம்பரத்தில் இறங்கிய போது கையில் இருந்த 10 கிராம் தங்க வைர வளையல் காணாமல் போனதாக எழும்பூர் RPF போலீசில் புகார் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரையன் பூங்காவில் மலரத் தொடங்கிய வண்ண மலர்களை சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆர்வத்தோடு கண்டு மகிழ்ந்தனர். ஆண்டுதோறும் மே மாதத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெற இருக்கும் மலர் கண்காட்சிக்காக ஆயிரக்கணக்கான வண்ண மலர் செடிகள் பூங்காவில் வைக்கப்பட்டுள்ளன. கோவையைச் சேர்ந்த 16 சிறுவர் சிறுமிகள் முதல் முறையாக விமானம் மூலம் கோவையிலிருந்து சென்னை வரை பயணித்து மகிழ்ந்தனர். ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பின் சென்னை டேபிளர் பிரவேத் ஜெயின், டேபிளர் யஷ்வந்த் மற்றும் கோவை டேபிளர் ராகுல் ஆகியோர் இணைந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய சிறுவர்களை விமானத்தில் அழைத்துச் சென்றனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு ஆவடி காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா தனது பாராட்டினை தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வாக்காளர்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாக்களிக்க தேவையான சூழலை உறுதி செய்ததாக தெரிவித்துள்ளார். மக்களவையில் பெரும்பான்மையின் காரணமாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்த நிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவை கண்டித்து புதுச்சேரியில் பாஜக மகளிர் அணியினர் கண்டன பேரணி மேற்கொண்டனர். அப்போது நூற்றுக்கணக்கானோர் பாஜகவுக்கு ஆதரவாக முழக்கம் எழுப்பினர். ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் மாதா வைஷ்ணவ தேவி கோவில் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 30ஆம் தேதி முதல் ஜம்மு தாவி வரை நீட்டிக்கப்படும் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ரயில் இனி 8 பெட்டிகளுக்கு பதிலாக 20 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அவசர கால தயார் நிலையை வலுப்படுத்தும் நோக்கிலும் நாட்டின் பல்வேறு இடங்களில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நேற்று இரவு மின்வெட்டு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வகையில் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம், பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ், மொகாலியில் நேற்றிரவு மின்வெட்டு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. டெல்லியில் மருத்துவர் ஓட்டிச் சென்ற கார் ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் 3 சிறார்கள் மற்றும் 2 பெண்கள் உட்பட 5 பேர் படுகாயம் அடைந்தனர். தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் மருத்துவர் சித்தார்த்தின் காரை பறிமுதல் செய்த நிலையில் அவர் மதுபோதையில் இருந்தாரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் 40 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்த நபரின் சடலத்தை 10 மணி நேரம் போராடி பேரிடர் மீட்பு படையினர் மீட்டனர். காங்கிரி கிராமத்தில் உள்ள ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழுந்த நபர் மூச்சு திணறி உயிரிழந்த நிலையில் ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டி அவரது சடலம் மீட்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு வரும் பக்தர்களின் வெப்பத்தை தணிப்பதற்காக புதுவிதமான நடவடிக்கையை அம்மாநில அரசு எடுத்துள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து பக்தர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ராட்சத புகை தெளிப்பான்கள் மற்றும் புகை எதிர்ப்பு கருவிகள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. புலம்பெயர்ந்த லெபனான் குடும்பங்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்புவதற்கு போர் நிறுத்தம் மட்டுமே போதாது என யூனிசெஃப் செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் செல்டர் தெரிவித்திருக்கிறார். அழிக்கப்பட்ட வீடுகள், சேதமடைந்த மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களுக்கு பொறுப்புக்கூறல் இல்லாததை சுட்டிக்காட்டிய அவர் அவற்றை மறுசீரமைப்பு செய்து தர வேண்டும் என வலியுறுத்தினார். ரஷ்யாவால் விடுதலை செய்யப்பட்ட யுக்ரைன் போர்க்கைதிகளை ஏற்றி வரும் பேருந்துகளை செர்னிஹிவ் பகுதியில் பொதுமக்கள் அந்நாட்டு கொடியை அசைத்து உற்சாகமாக வரவேற்றனர். 2022 ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கியதில் இருந்து இரு நாடுகள் தரப்பிலும் கைது செய்யப்பட்ட ராணுவ வீரர்கள், எல்லை காவலர்கள் மற்றும் போலீசார் பரிமாற்ற உடன்படிக்கை மூலம் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். ஈரான் போருக்கு மத்தியிலும் மத்திய கிழக்கில் பாதுகாப்பை வலுப்படுத்த யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த மாதத்தில் 2வது முறையாக சவுதி அரேபியா சென்றடைந்தார். பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் சவுதி அரேபியாவுடனான ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஜெலன்ஸ்கி திட்டமிட்டுள்ளார். ஐபிஎல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 205 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய பெங்களூர் அணி 206 என்கிற கடினமான இலக்கை 18.5 ஓவர்களிலேயே எட்டிப்பிடித்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நடப்பு ஐபிஎல் தொடரில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 7 போட்டிகளில் 5இல் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. 6 போட்டிகளில் 5இல் வெற்றி பெற்று அசுர பலத்துடன் உள்ள பஞ்சாப் அணி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. பெங்களூரு அணிக்கு எதிராக 100 ரன்கள் விளாசியதன் மூலம் ஐபிஎல் தொடரில் அதிவேகமாக 2000 ரன்களை கடந்த வீரர் என்கிற பெருமையை குஜராத் டைட்டன்ஸ் அணி வீரர் சாய் சுதர்சன் படைத்துள்ளார். 47 இன்னிங்ஸில் 2000 ரன்களை கடந்துள்ளார். இதற்கு முன்னதாக கிறிஸ் கெயில் 48 இன்னிங்ஸில் 2000 ரன்களை கடந்திருந்தார். பெங்களூரு அணிக்கு எதிராக அதிரடியாக ஆடி சதமடித்த குஜராத் வீரர் சாய் சுதர்சன் இந்த இன்னிங்ஸை தனது தந்தை மற்றும் தாய்க்கு அர்ப்பணிப்பதாக நிகழ்ச்சியோடு தெரிவித்தார். தன்னுடைய ஆஸ்தான நாயகன் விராட் கோலி முன்பு இப்படி ஆட முடிந்ததை சிறப்பாக உணர்ந்ததாகவும் சாய் சுதர்சன் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 35வது லீக் சுற்று போட்டி இன்று நடைபெறுகிறது. டெல்லியில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோதுகின்றன. இந்த போட்டியில் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள பஞ்சாப் கிங்ஸ் அணியே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. 2026 ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரின் 36வது லீக் சுற்று போட்டியில் இன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. ஜெய்ப்பூரில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் புள்ளிப்பட்டியலில் 3 மற்றும் 4ஆம் இடங்களில் இருக்கும் இரு அணிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2027 ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை வரை ரிஷப் பண்ட் அல்லது KL ராகுல் ஆகிய இருவரில் ஒருவருக்கு மட்டுமே விக்கெட் கீப்பர் பணிக்கு வாய்ப்பு கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல சஞ்சு சாம்சன் மற்றும் இசான் கிஷன் ஆகியோர் T20 கிரிக்கெட் போட்டியில் மட்டுமே விளையாட வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிகிறது.
காயத்திலிருந்து மீண்டு IPL போட்டிகளில் விளையாட தயாரான டெல்லி கேபிட்டல்ஸ் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்டார்க் நேற்று இரவு டெல்லி வந்தடைந்தார். நடப்பு தொடரில் 6 போட்டிகளில் 3இல் வெற்றி பெற்றுள்ள டெல்லி அணிக்கு ஸ்டார்க்கின் வருகை கூடுதல் பலம் சேர்க்கும் என்று ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சொந்த வேலை காரணமாக நடப்பு IPL தொடரில் பங்கேற்காமல் இருந்த பஞ்சாப் கிங்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லாக்கி ஃபெர்கியூசன் அணியில் இணைந்தார். பஞ்சாப் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நிலையில் லாக்கியின் வருகையால் ரசிகர்கள் மேலும் உற்சாகமடைந்துள்ளனர். நடிகர் அஜித் ஷாலினியின் 27வது திருமண நாளையொட்டி அஜித்துடன் எடுத்த புகைப்படத்தை அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இயக்குநர்கள் வெங்கட் பிரபு, AL விஜய் மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோரும் அஜித்துடன் உற்சாகமாக போஸ்ட் கொடுத்தனர். தாங்கள் மலையாளியா அல்லது தமிழ் பெண்ணா என்ற கேள்விக்கு தான் தமிழ் பெண்தான் என சாய் பல்லவி பேசியிருந்தது திரித்து கூறப்பட்ட நிலையில் சாய் பல்லவி அதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். தான் மலையாளி இல்லை என்று யதார்த்தமாக கூறியது வேறு விதமாக சமூக வலைதளங்களில் சித்தரிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை பெருவிழாவின் 6ஆம் நாள் தங்கம் மற்றும் வெள்ளி ரிஷப வாகனத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமிகள் எழுந்தருளி 4 மாசி வீதியில் வலம் வந்தார். ஏராளமான சிறுவர் சிறுமிகள் சுவாமி வேடங்களை அணிந்தும் பெண்கள் சிலம்பாட்டம் ஆடியும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனமும் செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் 2 நாள் சித்திரை பிரமோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. உற்சவர் வரதராஜ பெருமாள் வெள்ளி சந்திர பிரபை வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து மாடவீதியில் சுவாமி வலம் வரும்போது பெண் பக்தர்கள் கோலாட்ட நடனமாடியும் பஜனை பாடல்களை பாடியும் சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவின் 5ஆம் நாளையொட்டி காவல்துறையினர் குடும்பத்தோடு ஊர்வலமாக சென்று பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த திருக்கோவிலில் மட்டும்தான் காவல்துறை, வருவாய்த்துறை, ஊராட்சித்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மின்சாரத்துறை ஆகிய துறைகளுக்கு திருவிழாக்கள் நடத்துவதற்கு மண்டகப்படிகள் வழங்கப்பட்டுள்ளன.